இந்த முருகப்பெருமான் இருக்கார்ல, அவர் நீங்கள் எந்த ஒரு இடத்துல கூகுள் பண்ணி தேடினாலும் தமிழர்னு குறிப்பிட்டு இருப்பாங்க ஃபுல்லாக. சிவபெருமான நார்த்துக்கான சாமின்னு சொல்லிடுறோம், ஆனால் முருகனை தமிழ்நாடு மட்டும் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கு. நார்த்தில் போனால் கார்த்திகேயன் அவருக்கு பேரை கொடுத்து ஒதுக்கி வச்சிடறாங்க. ஆனால் நம்மளுக்கு இங்கே முதற் கடவுள் சிவனை விட அதிகமாக முருகரை பார்த்துட்டு இருக்கோம். இந்த கான்ட்ராஸ்ட் இருக்குல்ல, அப்பாவை பெருசாக பார்க்காம பையனை மட்டும் பெருசாக பார்க்குற விஷயம் தமிழ்நாட்டில், இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ ராஜா இருக்காங்க, ராஜாவோட பையன் இருக்காங்க. பையன் தான் மக்களோட ரொம்ப கனெக்ட் ஆனவர், ராஜா ரொம்ப கனெக்ட் ஆகலை. ஸோ அப்போ நம்ம யாரை பையனை தெரியும், அப்பாவை தெரியாதுன்னு. அப்பா அவரை பெருசாக தெரியாது, பழக்கம் இல்லை. ஆனால் பையனை எனக்கு நல்லா தெரியும். அப்பா இல்லாமலே பையன் வந்துட்டாரு, அந்த ஒரு கான்செப்ட் தான் இது. முருகர்ன்றவர் நம்மளுடைய யாரும் இல்லை, நம்மளுடைய பாட்டன் முப்பாட்டன் லிஸ்ட்டில் இருக்கிறவர் தான் அவர், வேற ஒன்றும் கிடையாது. முருகர் நமக்குள்ளே இருக்கிற நம்ம ஆள். இப்போ குலதெய்வம் கான்செப்ட் தான் முருகர். நான் நம்புறது அதான், குலதெய்வம் கான்செப்டில் இருக்கக்கூடிய நபர் தான் முருகர். முருகர் அதாவது சிவனுடைய நெற்றிக்கண்லேருந்து பிறந்தவர். நான் சிவம்னு எடுப்பேன். பிரபஞ்சத்தை ஆட்டி படைக்கிற ஒரு சோர்ஸ் இருக்குன்னா அது சிவம். சிவன்னா கூட அது ஒரு ரிலீஜியஸ் சார்ந்தோ இல்லை ஒரு செக்ஷுவாலிட்டி சார்ந்தோ அப்படி போயிடும். ஸோ சிவம்ன்றது தான் கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஒரு சோர்ஸ் இருக்குது, அது ஆனா பெண்ணா யாருக்கும் தெரியாது, மேபி ரெண்டும் கலந்து கூட இருக்கலாம். ஸோ அப்போ அங்கேருந்து உருவான ஒரு மக்களை காக்கக்கூடிய ஒரு மனிதரா பிறந்தவர் தான் முருகர் அப்படின்றது நம்பிக்கை தான் எனக்கு. மனிதரா பிறந்தவர்னே சொல்றீங்க. நம்மள மனுஷனா பிறந்து அதுக்கப்புறம் முன்னோர்கள் ஆயிட்டானா குலதெய்வ வழிபாட்டை நாம ஈடுபடுவோம். ஸோ குலதெய்வம் தெரியாதவங்க கூட முருகனை வழிபடலாம், ஏன்னா அவர் தான் எல்லா குலதெய்வங்களுக்கும். ஆமா, எக்ஸாக்டா. நான் இதை என் கிளைண்ட்டுக்கு சொல்ற வார்த்தையை நீங்க சொல்றீங்க. குலதெய்வம் தெரியலன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்பாங்க, முருகர் வழிபடுங்கன்ற ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. சூப்பர் ரெமெடி.